கடலோர பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிட குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான உவர்நீர் மீன் வளர்ப்பு மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சி மூலம் கிராமப்புற மற்றும் கடலோர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலையம் உவர்நீர் மீன் தொழில்நுட்பங்களான மீன் மற்றும் நண்டு வளர்ப்பது, மீன் தீவனம் தயாரிப்பது போன்ற தொழில்நுட்பங்களோடு கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, காளான் வளர்ப்பு போன்றவைகளையும் பயிற்சி கொடுத்து கடலோர மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பல முயற்சிகள் எடுத்து வருகின்றது. மத்திய உவர்நீர் ஆராய்ச்சி நிலையம் ஆராய்ச்சி மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிட திட்டத்தின் கீழ் இந்த மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உவர்நீர் தொழில்நுட்பங்களும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களும் கொடுத்து வருகின்றது. மத்திய உவர்நீர் மீன் ஆராய்ச்சி நிலையத்தின் திட்டங்களை விவரிக்க இந்த பொம்மலாட்டம் நிகழ்ச்சி மூலம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் அதை கண்டு பயன்பெறலாம். வாருங்கள். நான் சித்தாஞ்சிருக்கு பாட்டுக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சிரிக்கிறப்பல சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்பேன் ஜனங்களை, இருக்கு நிலையை எடுத்து சொல்லி கிழிச்சு கொடுங்க மனங்களை, ஊருல சில பேரு பத்தவ உன்னைய சொல்லிய நன்மையை செய்வன் திருத்த கோமாளிங்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பள்ளி குழந்தைகளே, இந்த பொம்மலாட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கிற விஞ்ஞானி சாந்தி மேடம் மற்றும் மகாலட்சுமி மேடம், குல்தீப் குணால் இயக்குனர் சிவா, உங்கள் எல்லாரையும் வருகிற 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 என வரவேற்று மகிழ்வது கோமாளி கூத்தன். வணக்கம். அன்பே பஞ்சு, ஆறுயிரே பஞ்சு, பஞ்சு கண்ணு, அடியே பஞ்சு. எப்ப பார்த்தாலும் பஞ்சு பஞ்சு கண்ணுன்னு என் பாதி பேரை சொல்லியே கூப்பிடுறீங்க. ஏன் என் முழு பேரை சொல்லி கூப்பிட்டா என்னவா? அது சரி மச்சான், இந்த கோமாளி வேஷத்தோட எங்க புறப்பட்ட? நான் எங்க போறேங்கிறது இருக்கட்டும், இவ்வளவு நேரமா வீட்டை திறந்து போட்டு நீ எங்க போன? அடுத்த தெருவுல இருக்கிற அம்புஜம் அக்கா. ஓ, அவங்கள பார்க்க போயிருந்தியா? பஞ்சு, அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் உகந்த தொழில்நுட்ப வழிமுறைகளை பயிற்சி எடுத்திருக்காங்க தெரியுமா? அவங்க யாரு பயிற்சி கொடுத்ததுன்னு தெரியுமா? மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தை சேர்ந்த விஞ்ஞானிங்க கொடுத்திருக்காங்க. இது மட்டுமல்ல பஞ்சு, கடலோர பழங்குடியினர் ஆதிதிராவிட பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு புதுசு புதுசா வேலை வாய்ப்புக்கான திட்டங்களை அந்த விஞ்ஞானிகள் உருவாக்கி தந்துகிட்டே இருக்காங்க பஞ்சு. அப்படியா? அது என்ன மச்சான் புது புது வேலை வாய்ப்பு? உவர்நீர் அலங்கார மீன் வளர்ப்பு, கலவை மீன் தீவனம் தயாரிக்கும் முறை, கொடுவா மீன் நாற்றங்கால் வளர்ப்பு, இதெல்லாம் தான். அத்தோட கடலோர மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான உவர்நீர் மீன் வளர்ப்பு, தொழில்நுட்பமான பச்சை அல்லது களிநண்டு கொழுப்பேற்றும் முறைகள், களிநண்டு தீவனம் மற்றும் மேலாண்மை, மதிப்பூட்டிய மீன் உணவு தயாரித்தல், பல வகையான வழிமுறைகளை சொல்லி தந்து உழைக்கும் பெண்களின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாயிருக்காங்க பஞ்சு. அடட, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு மச்சான். கடலையே நம்பி வாழற அந்த பெண்களுக்கு தான் இழப்புகளும் ஏமாற்றங்களும் அதிகம். ஆண்கள் கடலுக்கு போவாங்க, மீன் பிடிப்பாங்க. ஆனா அந்த மீன் கரைக்கு வந்ததும் அத தலையில சுமந்து விற்பனை செய்யறதும், விற்பனை ஆகலைன்னா அத கருவாடா மாத்துறதும் இந்த பெண்கள் தான். எல்லா நாளும் கடல்ல மீன் கிடைச்சுக்கிட்டே இருக்குமா? சில நேரத்துல கிடைக்காமலும் போகலாம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அவங்களுக்கு இதையெல்லாம் செய்யறாங்க. இப்படி செய்யறதுனால அந்த மக்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணி ஈட்டவும் உதவுது. ஆஹா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படிதான் நானும் உங்க கூட வர மச்சான். அது சரி ஐயா கண்ணே, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேப்பர்ல வந்திருக்கு? அதுவா, என் பொண்டாட்டிக்கு வேலை தேடுற. ஓஹோ, போன மாசம் கல்யாணமான புது மாப்பிள்ளை நீ, அதான் மனைவிக்கு வேலை தேடுறியா? அது சரி, உங்க வீட்டுக்காரமா என்ன படிச்சிருக்காங்க? அப்பா இல்லாத பொண்ணு, அதனால 10வது பாஸ் ஆயிட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுடுச்சு. இப்ப 10வது படிச்சிருக்கிற உன்னோட மனைவி
சுய தொழில் செய்து சம்பாதிச்சுக்கிட்டே மேற்கொண்டு படிக்க முடியும். நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. அதை கேட்டு நடந்தா உனக்குத்தான் நன்மை. அது என்ன உண்மை, அப்படி என்ன நன்மை? கடலையும் மீனையும் நம்பி வாழற நம்ம மக்களுக்கு அது சார்ந்த பலனளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றதுக்காக நம்ம இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தின் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பல சுய தொழில்களை உருவாக்கி தராங்க. அதுக்கு பயிற்சியும் தராங்க. அதுல ஒண்ணுதான் கொடுவா மீன் நாற்றங்கால் வளர்ப்பு. 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள கொடுவா மீன் குஞ்சுகளை பொறிப்பகத்தில இருந்து வாங்கி வளக்கூண்டுல போட்டு 45 இருந்து 60 நாள் வரைக்கும் வளர்க்கணும். அது 7 அல்லது 8 சென்டிமீட்டர் நீளத்துக்கு 5 இருந்து 10 கிராம் வரைக்கும் வளர்ந்துரும். அதுக்கு பேருதான் நாற்றங்கால் வளர்ப்புன்னு சொல்றது. இந்த நாற்றங்கால் வளர்ப்பு மீன்கள் கொடுவா மீன் வளர்க்கறவங்களுக்கு அதிக அளவுல தேவைப்படுது. இத எப்படி வளர்க்கறதுன்னு நம்ம மகளிர் சுய உதவி குழுவுல உள்ள பெண்களுக்கு கத்து தர்றாங்க தம்பி. இந்த பயிற்சி மூலமா புதுசா ஒரு தொழில் முறையை கத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெண்களே வளர்த்துக்க முடியுமா முடியாதா? முடியும் தானே தம்பி? கையில வெண்ணெய வச்சுக்கின்னு நெய்க்கு அலைஞ்ச கதையா? நான் தான் பேப்பர்ல வேலையை தேடி நேரத்தை வீணாக்கி நின்று போலகுது. இந்த தொழிலை செய்துகிட்டு உன் மனைவிய படிக்கவும் சொல்லு. ஆமாண்ணா, படிக்கணுங்கிற நியாயமான ஆசையை நிறைவேற்றிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. குறைஞ்ச வருமானம் வந்ததால இதுவரையில என்னால படிக்க வைக்க முடியலண்ணா. இந்த தொழிலை செஞ்ச பிறகு நல்ல படிப்பு படிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, பொருளாதார வளர்ச்சி வந்தா எல்லா வாய்ப்பையும் நம்மள மாதிரி சாதாரண மக்களும் அடைய முடியும். எப்பவுமே என்ன கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு பாரதிதாசன் சொல்கிறாருண்ணா. அதுக்கு வழிகாட்டுன உங்களுக்கு நன்றிண்ணா. நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி கழக விஞ்ஞானிகளுக்கு சொல்லுங்க. ஐயோ, ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா, செய் நன்றி மறக்கல் ஆகாதுண்ணா. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி மட்டம் அடிச்சு போவத பாரு, நம்ம கூட வந்து பாட்டு பாடுமா கேளு, பாட்டு பாடுமா கேளு. பாட்டு டாமு டோமு நையா அக்கலக்கடில் ஆடு சுந்தர அக்கடி பச்சா கையா. பாரு குழந்தைகள் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னா சாப்பிடுறதுக்கு முன்ன, சாப்பிட்ட பிறகு, தண்ணி மூண்டு குடிக்கிறதுக்கு முன்ன, மலம் கழிச்சிட்டு வந்த பிறகு, குழந்தைகளா இருந்தா விளையாடிட்டு வந்த பிறகு, பெரியவங்களா இருந்தா வேலை செய்த பிறகு கைய சுத்தமா கழுவணும். இத எல்லாருமே கடைபிடிக்கணும். சத்தான உணவுகளை குழந்தைகளுக்கு தினமும் கொடுக்கணும். சத்தான உணவுன்னா அதாவது பச்சை காய்கறிகள், கீரை, பழ வகைகள் இதையெல்லாம் சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். பருப்பு வகைகள், இறைச்சி, மீன், முட்டை இதையெல்லாம் கூட சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். ஈமொச்ச பலகாரங்கள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்த பழைய உணவுகளை சாப்பிடுறத எல்லாருமே தவிர்க்கணும். சரியா சொன்னப்ப? ஐயா ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஐயோ, அந்த மனுஷன் வந்தா என்ன வெட்டி புடுவாருங்க. என்ன காப்பாத்துங்க ஐயா, வந்துட்டாரே. அப்படி என்னம்மா செய்த? ஐயா, இந்த மனுஷன் வாடி பட்டணத்துக்கு போலான்னு கூப்பிடுறாருங்க. பொண்டாட்டியோட ஜாலியா பட்டணத்துக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டு இருப்பாரு. கூட போயிட்டு வாங்கம்மா. அட, அப்படி கூப்பிட்டா சந்தோஷமா போய் வருவனே. அவரு வீடு வாசல வித்துப்புட்டு பட்டணத்துக்கே போய் பொழைக்கலாம் வாடின்னு கூப்பிடுறாரு. இங்க பொழைக்க முடியலன்னு பட்டணத்துக்கு போய் அங்க என்ன செய்வீங்க? அண்ணா சாலையில போய் ஆழமா ஏறு உழுது பயிர் வைக்க முடியுமா? அல்லது கூவாத்துல வலை போட்டு கூட கூடையா மீன் தான் அள்ள முடியுமா? வேற எங்கேயாவது உனக்கு வேலை தான் உடனே தந்துருவாங்களா? சொல்லு பாப்போம். அது எப்படி தருவாங்க? இவ்வளவு காலம் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து பொழப்பு நடத்துற எங்களால ஏதோ கூலி வேலை செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சுக்க வேண்டியதுதான். அதத்தான் இங்க இருந்தே குடிக்கலாம்னு சொல்றேன். அது எப்படி முடியுங்கிற? ஏன் முடியாதுங்கிற?
அது எப்படி? சுய உதவி குழுல இருந்து என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு சிபாவில இருந்து அலங்கார மீன் வளர்ப்பு தொழிலை எப்படி செய்யணும்னு பயிற்சி தந்திருக்காங்க. அத வச்சு பழிக்க முடியும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரே. அலங்கார மீன் வளர்க்கிற ஆர்வம் இந்தியாவுல மட்டுமில்ல, வெளிநாடுகள்லயும் அதிகமா இருக்கிறதால உலக சந்தையில அலங்கார மீன்களுக்கு நல்ல மதிப்பு இருக்குது. 4வது தெருவுல இருக்கிற நாகவள்ளி வீட்டு சின்னையில உட்கார்ந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல புள்ள காணுமேனு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடி வரோம். இதே வேலைதான் ஆத்தாளுக்கும் அவனுக்கும். என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாப்பா, வீட்டுக்கார வேலைக்கு போனதும் பிள்ளைய வீட்டுல தூங்க வச்சுக்கிட்டு நேரா நாகவல்லி வீட்டுக்கு வந்துடும். அந்த 4 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் வேலை. அதை பாரு பிள்ளைய காணும்னு செடிக்கிட்டு வரத பாரு. ஐயோ, என் புள்ளைய எவனோ புடிச்சுக்கிட்டு போயிட்டானே, நான் என்ன செய்வேன்? என் வீட்டுக்காரன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ராசா மகனே. ஏமா, குழந்தைய பத்திரமா பாத்து கூடாது? வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவன் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். சரி, நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்க? நான் வந்து 4வது வீட்டு திண்ணையில உட்காந்துன்னு இருந்தேன். உங்க வீட்டை விட்டுட்டு 4வது வீட்டு திண்ணையில போய் ஏன் உட்கார்ந்து இருந்தீங்க? வெட்டி கதை பேச உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதுவா முக்கியம்? புள்ளைய எவனோ வேன்ல தூக்கிட்டு போயிட்டானே, அவனை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ ராசா. அம்மா, வெட்டி கதை பேசி வீணா பொழுத கழிக்காம பயனுள்ள வேலை ஏதாவது செய்திருக்கலாம்ல? தாத்தா, நீ தான் என் புள்ளைய வேன்ல கூட்டிட்டு போனியா? தாத்தா கூட்டிட்டு போலமா, நான் தான் அழுதுகிட்டு வந்த பையனை பார்த்துட்டு தாத்தா கிட்ட கேட்டேன். அவரு நீங்க வெட்டி கதை பேசுறத எனக்கு விவரமா சொன்னாரு. தப்புதான், புள்ள தூங்குறானேன்னு கதை பேச போயிட்டேன். இனிமே போக மாட்டேன் சாமி. கட்டாயம் போகணும். 4 பெண்கள் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுமே சேரணுமா? என்னப்பா சொல்ற? ஆமா, நம்ம உவர்நீர் மீன் வளர்ப்பு திட்ட ஆராய்ச்சி கழகத்து சார்புல உங்களை மாதிரி உள்ள பெண்களுக்காக பல நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, மகளிர் சுய உதவி குழு மூலமா இந்த வேலை வாய்ப்பை கத்துக்கிட்டு எல்லா நேரத்தையும் பயனுள்ள நேரமா மாத்தி பொருளாதாரத்துல முன்னேற முடியும். அடடே, வெட்டியா இருக்கிற நேரத்துல வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாமா? அது என்ன வேலை? உவர்நீர் அலங்கார மீன் வளர்ப்பு, கொடுவா மீன் நாற்றங்கால் வளர்ப்பு, கலவை மீன் தீவனம் தயாரிக்கும் முறை, இப்படி பல வேலைகளுக்கு பயிற்சி தந்து வாழ்க்கையில முன்னேற வழிவகை செய்யறாங்க. அப்படியா? கடலை நம்பி வாழற மக்களுக்கு ஏத்த வேலையா இருக்கு. ஆமா, இத கடலோர பெண்களுக்கு கத்து தர்றாங்க. என்ன மாடசாமி, என்ன ரொம்ப சோகமா வர்றீங்க? என்ன விஷயம்? அடவோப்பா, இந்த கடலை நம்பி கஷ்டப்படுற நமக்கு கவலையும் சோகமும் இல்லாம இருக்குமா? அண்ணே, கவலை சோகம் இதெல்லாம் எதனால வருது? செய்யற தொழில நஷ்டம் ஏற்படுறதுனால வருது. சரி, நஷ்டம் எதனால வருது? என்ன இப்படி கேட்டுட்ட? மீன் இறால் பண்ண நடத்துற நமக்கு மழை புயல் சூறாவளின்னு வந்தா நஷ்டம் வரத்தானப்பா செய்யும். மீன் வளர்ப்பு காப்பீடு இருக்கும் போது எதுக்கு கவலை பண்ணோம்? என்னது மீன் வளர்ப்பு காப்பீடா? அப்படின்னா மீன் வளர்ப்பு காப்பீடுங்கிறது மீன் வளர்ப்பு உற்பத்தியில உங்களை மாதிரி விவசாயி எதிர்கொள்ற அபாயங்களை குறைக்கிறதுக்கான வழிமுறையை வழங்கும் நிதி கருவின. மீனுக்கு சரி, இறால் வளர்ப்புக்கு காப்பீடு கண்டிப்பா இருக்கு. இறால் வளர்ப்பு காப்பீடு ஏன் தேவைன்னு சொல்ற? இது மீன் மற்றும் இறால் பண்ணைகளுக்கு தேவைப்படுற சிறப்பு காப்பீடுன்னு. இது முக்கியமா உற்பத்தி இழப்பு அபாயத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படுது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம், அதாவது ICAR, CIBAங்கிற சிபா, அலைன்ஸ் இன்சூரன்ஸ் தரகர்களின் ஆதரவுடன் ஒரு இறால் பயிர் காப்பீட்டு தயாரிப்பை உருவாக்கி இருக்கு. அப்படியா? அது எப்பப்பா? இது 2022ல ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா IRDAI தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தயாரிப்பில் தனிப்பட்ட விவசாயியின் இருப்பிடம் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப வேறுபட்ட பிரீமியம் கட்டணங்கள் இடுபொருள் செலவுல 37 முதல் 85% வரை வசூலிக்கப்படும். விவசாயிகளுக்கு 70%க்கும் அதிகமான பயிர் இழப்பு ஏற்பட்டா இடுபொருள் செலவுல 80% இழப்பீடு தராங்க.
இறால் வளர்ப்பு செய்யற யாரு வேணும்னாலும் இந்த காப்பீட்டை எடுக்கலாம். பாலிசி காலம் குஞ்சுகளை பண்ணையில விட்ட நாள்ல இருந்து 45 நாள் முதல் 180 நாட்கள் வரைக்கும். பரவாயில்லையே. ஆக என்ன மாதிரி ஆளுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது சொல்லு. என்னை யாராலையும் விரட்ட முடியாது. சாதாரண சாமானிய மக்களை, அதுவும் பொம்பளைகளை நான் பிடிப்பேன். அவங்க வாழ்க்கையை சிதைச்சு கஷ்டத்தை கொடுத்து கவலையில மூழ்க வைப்பேன். ஐயோ, வறுமை பேய் வந்துடுச்சு. அதை எப்படி விரட்டி அடிக்கிறது? கோமளி மச்சான், சீக்கிரம் வாங்க, இந்த வறுமை பேய அடிச்சு விரட்டுங்க. இதோ வந்துட்டேன். பஞ்சே, நீ போ அந்த பக்கம். இந்த பேய நான் கவனிச்சுக்கிறேன். வறுமை பேயானா ஒரு வீட்டு உள்ள நுழைஞ்சா அந்த வீட்டையே குட்டிச்சவராக்கிறேன். ஏய், உன்னை நுழைய விட்டா தானே பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை விரட்டி அடிக்க திட்டம் போட்டுட்டாங்க. என்ன, அதுவும் வறுமைய விரட்ட திட்டமா? ஆமா, சிபான்னு சொல்லப்படுற உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி கழக விஞ்ஞானிகளின் அரிய முயற்சியால அருமையான தொழில்களை கத்துக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அடைய எல்லாரும் முயற்சி செய்யறாங்க. அவங்கள உன்னால நெருங்கவே முடியாது. என்ன சொல்ற? மச்சான், நீங்க வரலன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேனா, தூக்கம் வந்துருச்சு. தூக்கத்துல கனவு வந்துருச்சு. கனவுல வறுமை பேய் வந்துருச்சு மச்சான். வறுமை பேயா? ஆமா மச்சான், வறுமை பேய் பெண்களை பிடிக்க வருது. நீங்க அத சண்டை போட்டு அடிச்சு விரட்டிட்டீங்க. பஞ்சே, உன் கனவுல வந்த வறுமை பேய வேணும்னா நான் மட்டும் சண்டை போட்டு விரட்டலாம். ஏன்னா அது கனவு. ஆனா நிஜத்துல நம்ம பெண்கள் ஒற்றுமையா இருந்து கவனமா இந்த பயிற்சிகள்ல பங்கெடுத்து சிறப்பா தொழிலை செய்தா கட்டாயம் வறுமை நம்ம வாசல் பக்கமே வராம செய்திட முடியும். அது என்னமோ உண்மைதான் மச்சான். நம்பி என்னாலும் கவலையின்றி இருப்பதற்கு வழியும் உண்டு. நண்டு அத வளர்த்தா பலனுண்டு. அதிகமாக மீன் கிடைச்சா விலையோ குறையுது. அதை விற்காம வச்சிருந்தா கெட்டு தொலையுது. பதப்படுத்தி நீண்ட காலம் பாதுகாக்கலாம். பிறகு உணவாக்கி ஊருக்கெல்லாம் விலைக்கு கொடுக்கலாம். மீனியரான் நண்டு அதில் நன்மை பல உண்டு.